வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பனிவிழும் மலர்வனம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நித்யாவின் முகத்தில் அழகிய சிரிப்பு தோன்றியது. எங்க வீட்ல அப்பா சொந்த திறமையை தான் நம்புவார். வேற எதுவும் முக்கியம் கிடையாது. என் மனசுல ஒரு டவுட் வந்ததுமே நான் அப்பா கிட்ட தான் போய் பேசினேன். அப்பா ஆதினாவை கூப்பிட்டு பேசினார். அன்னைக்கு என் கூட அண்ணா வந்ததே உங்களை பார்க்கத்தான். அப்புறம் அவன் சர்க்கிள் வழியா உங்களை பத்தி விசாரிச்சு அவன் அப்பாட்ட ஓகே சொல்லிட்டான். இல்லைன்னா வீட்டுல சின்ன பொண்ணுகிட்ட கல்யாண வேலையை விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? யோசிக்க வேணாம். ஓ! வசிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் இவ்வளவு தூரம் போயிருப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. நான் உன்னை லவ் பண்ணலைன்னா என்ன பண்ணியிருப்ப? ஹலோ! ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ஒன்றும் தோணல. அப்புறம் நீங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் போன வீக்கெண்ட்ல தான் எனக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கேன்னு அப்பாட்ட சொன்னேன். நீங்க பிடிக்கலைன்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே. நான் சூப் வாங்கிட்டேன்னு ஈஸியா தான் எடுத்துப்பேன். அவள் தோள்களை குலுக்கினாள். ஆ, எனக்கும் ஃபர்ஸ்ட் டேவே பிடிச்சிருந்தது. அப்புறம் பெட்டால வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் கண்ணடித்து சிரிக்க கூட சிரித்தவள். வேணும்னே மீரா இல்லாத டைம்ல அந்த டிசைன் ஓகேவா, இந்த கலர் ஷேட் ஓகேவான்னு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அதை பத்தி மட்டும் பேசாம இருக்கும்போது எனக்கு புரியாதா? ஆடி பாவி, அப்புறம் ஏண்டி வந்த? எனக்கு உங்களை பார்க்கணுமே. அது சரி. ஏய் வசி, ஒரு விஷயம் நான் இன்னும் எங்க மனோ அண்ணா கிட்ட சொல்லல. அவன்கிட்ட கேட்காம நான் எதுவுமே செஞ்சதில்ல. கொஞ்ச நாளா எனக்கும் அவனுக்கும் சண்டை. அதனால இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல. அதான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவனுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம விஷயத்தை சொல்லணும். நான் அவரை பார்த்ததே இல்லையே. அப்ராட்ல இருக்காரா? இல்ல, இங்க தான் இருக்கான். அவனுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். அதான் தனியா இருக்கான். ஓ! என்றவன் அதன் பின் அந்த அண்ணனை மறந்து போய்விட்டான். நித்து, நான் கேட்க வந்தது இதில்ல. அப்போ நீ ரொம்ப ரொம்ப ரிச்சான வீட்டு பொண்ணு. நான் அப்படி இல்ல. இப்போதைக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அவ்வளவுதான். ஓகே. எங்க வீட்டு போட்டோ பார்த்திருக்கியா? ஆமா, WKCல ஒரு ஆல்பத்துல பார்த்தேன். எங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து லேண்ட் வாங்கி அந்த வீட்டை கட்டினாங்க. மேல் போர்ஷன் சித்தப்பாக்கு, கீழே எங்களுக்குன்னு. ஓகே. நித்யாவுக்கு அவன் சொல்ல வருவது புரியவில்லை. அவங்க அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம்தான் அங்க. அவன் பேச்சு தடைப்பட ஆறுதலாய் அவன் கையை பற்றி அழுத்தியவள் பசி என்று மெதுவாய் அழைக்க அவன் தன்னை மீட்டு கொண்டான். அதுதான், இனிமே என் வாழ்க்கை அந்த வீட்டில் தான் இருக்கும். வேணும்னா சேஞ்சஸ் செஞ்சுக்கலாம். ஆனா நான் அங்கதான் இருப்பேன். தட் மீன்ஸ் என் மனைவியா நீயும் அங்கதான் இருக்கணும். மீராவுக்கு மேல் போர்ஷன். அவ அங்க இருப்பாளா இல்லையான்றதெல்லாம் அவளோட ஹஸ்பண்ட் வந்ததும் தான் டிசைட் பண்ண முடியும். அவ இருக்காளோ இல்லையோ, என் வாழ்க்கை அங்கதான். உனக்கு அது கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன், நான் உங்களை வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அது எனக்கே பிடிக்காது. ஏன், எனக்கு அங்க கஷ்டமா இருக்கும். எங்க வீடு பெருசுதான். ஆனா எனக்கு அங்க ஒரு ரூம் தான். அதை தவிர என் திங்ஸ் அங்க இங்க சுத்தினா அம்மா அடி பின்னிருவாங்க. மீரா, நான் அதை சொல்லல. புரியுது வசி, நான் அவசரப்பட்டு ஒன்றும் சொல்லல. மீரா பாதி நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட வாழ்க்கை முறைதான். நானே ஒரு ஸ்கூலை நடத்துறேன். சிரிக்க பேசுற அழகான ஸ்மார்ட்டான பாய்ஸை பார்க்காத பொண்ணு இல்லை. உங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்க, உங்க வீடு, உங்க தொழில், உங்களோட வாழ்க்கை, மீரா எல்லாமே அதுக்குள்ள உண்டு. தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. அப்படிங்கிற? ஆர் யூ ஷியோர்? எஸ் பாஸ். அந்த மேட்டரை விடுங்க. இப்போதைக்கு நான் அம்மா அப்பா ஆதி 3 விக்கெட்டையும் வீழ்த்திட்டேன். மீராக்கும் ஓரளவு தெரியும். மனோ விக்கெட்டை தான் வீழ்த்தணும். நாளைக்கு உங்க முழு கவனமும் அதுல தான் இருக்கணும். ஹ! கலக்கரம் பாரு. அவன் முகம் மலர்ந்து சிரித்தான். மனதை உறுத்திய கேள்வி மறைந்ததில் உல்லாசம் மட்டுமே பீறிட்டு கொண்டிருந்தது. என் செல்லக்குட்டி என்றபடி அவள் அவன் முகத்தில் சொடக்கெடுக்க, தோசையை முடித்து காஃபி கேட்டவனுக்கு காஃபி கொடுக்க வந்த சர்வர் முகத்திலும் சிரிப்பு வந்தது. அப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே என்ற அவசரமாய் அங்குமிங்கும் கண்ணை ஓட்டியவன், சரி உன்னை பத்தி சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் எனக்கு தெரியாதே. அடப்பாவி, அதெல்லாம் தெரியாமலே லவ்வா? அட விடுமா, யாருக்கு என்ன பிடிச்சிருந்தா என்ன?
என்னை உனக்கும் உன்னை எனக்கும் பிடிச்சிருந்தா போதும். ஐ பஞ்சு! ஏய் நீ என்ன சிவகார்த்திகேயன ஃபேனா? முழுசா அப்படி சொல்லிட முடியாது. டி தான் ஃபர்ஸ்ட். அப்புறம்தான் எஸ். எஸ் தெரியுது. டீன்னா? கேட்கக் கூடாததை கேட்டவன் போல முகத்தை வைத்திருந்த வசியை குழப்பமாய் பார்த்துவிட்டு காதில் இருந்த ஹெட் பீஸை நித்யா அவன் காதுக்கு மாற்ற, டங்காமாரி ஊதாரி புட்டுக்கின நீ நாரி காதில் நாராசமாய் வந்து விழுந்தது. பிறகு அதை எடுத்து மீண்டும் தன் காதில் போட்டுக்கொண்டு செஞ்சிருவேன் என அபிநயித்தாள் நித்யா. தன் காதுகளையும் கண்களையும் நம்பாதவனாய் தலையை இருபுறமும் மாட்டிக்கொண்ட வசி படக்கென எழுந்து நின்றான். இங்க பாருடி, நான் இதுவரை பேசினது எல்லாம் மறந்துடு. இதோட முடிஞ்சது. கதம் கதம். அவன் எழுந்து நின்று அபிநயத்தோடு சீன் போட்டதில் சுற்றி இருந்த மேஜை மக்கள் சுவாரஸ்யமாய் இந்த பக்கம் திரும்ப அவனை பிடித்து இழுத்து மறுபடியும் அமர வைத்துவிட்டு அதற்குள் புலம்ப ஆரம்பித்திருந்தவனை முறைத்தாள் நித்யா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சூப்பர் கேர்ள்னு சொன்னப்பவே சந்தேகப்பட்டேன்டி. எனக்கு வரப்போறவ அசித்து மாமா ஃபேனா இருந்தா கூட பரவாயில்லைன்னு ஏத்துட்டு இருப்பேன். சுள்ளான் தனுஷ் ஃபேனை எல்லாம் வச்சு வாழணுங்கிறது தான் உன் தலைவிதியா வசி? ஐயகோ ஐயகோ! அடைச்சி நிறுத்துங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா நான் ஆள விடுன்னு கிளம்பி போயிருவேன். அப்புறம் திரும்பியே பார்க்க மாட்டேன். நான் சும்மா சொன்ன செல்லம். ஆ இருவரும் ஒருவரை ஒருவர் சிறிது நேரம் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர். பிறகு வசி மீண்டும் ஆரம்பித்தான். இந்த விஷயம் மீராவுக்கு தெரியுமா? தெரியுமே. போச்சுடா. அவனுக்கு சிரிப்பும் அழுகையும் ஒருங்கே வந்தது. அப்பப்பா அவ சாபம் போடுவாடி. இருடா உனக்கு ஒரு சுள்ளான் தான் வந்து சிக்கும்னு. கரினாக்கி அப்படியே நடந்து போச்சு பாரேன். கழுவி ஊத்தியே சாகடிச்சிருவா. கர் உங்க 2 பேருக்கும் இருக்கு. நல்ல வேளை சர்வர் பில்லோடு வர பேச்சு திசை மாறி போனது. பேபிமா எதுல வந்த? ஆட்டோல. என் கூட வா. நான் ஆஃபீஸ் வேன்ல தான் வந்தேன். ட்ராப் பண்றேன். ஹேய் போற வழியில என் ஸ்கூலை காமிக்கவா? இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க தான். பட் நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். இப்ப வேலையா? உடனே போகணுமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. போகலாமே. வசி உங்க ட்ரீம் என்ன? வசியின் அருகில் ஏறி அமர்ந்து கொண்டவள் தன்னுடைய ப்ரீ ஸ்கூலுக்கு வழி காண்பித்தபடி அவனிடம் கேட்டாள். இப்போதைக்கு WKCயை பெருசாக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நமக்கே சொந்தமா இருக்கணும். இப்போ எல்லாம் பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெக்கரேஷன் கேட்டரிங் எல்லாமே வெளியே தானே ஆர்டர் கொடுக்குறோம். அப்படி இல்லாம எல்லாத்தையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நாமளே பண்ணணும். அப்பதான் WKC உண்மையான பிஸ்னஸ் ஆகும். அது ஒண்ணுதான் என் கனவு. சீக்கிரம் நடக்கும் பாருங்களேன். வெள்ளி மாலை அழைப்பு மணியை அழுத்திவிட்டு உடலெங்கும் ஓடும் பதட்ட அலைகளை சமன் செய்ய முயன்றபடி காலடி யோசைக்கு காதுகளை கொடுத்து கொண்டு உதடு கடித்து நின்றான் மனோ. மீராவின் பேச்சும் கிட்டத்தட்ட எல்லா உறவினர் வீட்டுக்கும் நேரில் போனதும் அவனுக்கு ஒரு கண் திறப்பாகவே அமைந்திருந்தது. உறவினர் நடுவில் அவனுடைய செயலால் அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு தலையிறக்கம். முன்பெல்லாம் அப்பா பேசினாலே புன்னகையோடு கேட்டு மறுபேச்சு பேசாதவர்கள் குடும்பத்தில் எல்லாம் சரியாகி விட்டதா என்று மறைமுகமாய் பரிதாபம் காட்டி பேசும்படி நானே வைத்து விட்டேனே என்பது அவனுக்கு பெரும் கவலையாக இருந்தது. அவர்களுடைய பக்கத்து உறவினர்கள் பேசாமல் இருந்தாலும் அண்ணியின் உறவினர்களுக்கு அவன் பேசு பொருளாய்த்தானே ஆவான். தேவையே இல்லாமல் அண்ணன் தலை குனிய வேண்டுமா? காலம் கடக்கும் முன்னர் மனோ அதை சரி செய்தே ஆக வேண்டும் என்று மனம் முரண்ட ஆரம்பித்து விட்டது. எல்லாவற்றையும் விட முக்கிய காரணம் நாளை வீட்டில் விசேஷம். வீட்டினரெல்லாம் குதூகலமாய் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பர் என்ற எண்ணமே அவனை கொத்தி கொண்டிருந்தது. அதற்கு மேல் அவனால் தனியாக அங்கே கிடக்க முடியவில்லை. பிடிவாதமாவது மண்ணாவது மன்னிக்க முடியாத தவறு ஒன்று உலகத்தில் உள்ளதா? அதுவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில். நினைத்த மாத்திரத்தில் கிளம்பி வந்துவிட்டவனுக்கு இப்போதுதான் பக் பக் என்றது. அப்பா போ என்று சொல்லி விடுவாரோ? சோம்பலாய் கிளிக்கி திறந்த கதவு அன்னை சித்ரா முகத்தில் பெரும் ஆச்சரியத்தையும் கண்ணீரையும் காண்பித்தபடி விரிய திறந்தது. அன்னையோடு அடிக்கடி பேசுபவனே ஆயினும் அவன் மீண்டும் வீட்டுக்கு வரும் தினம் இவ்வளவு சீக்கிரத்தில் வரும் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்காததினால் சித்ராவின் கண்கள் மழை பொழிய ஆரம்பிக்க ஓரெட்டில் அன்னையை நெருங்கி அணைத்து கொண்டு, என்னை உள்ள கூப்பிட மாட்டீங்களாமா என்றான் மனோ ஏக்கமாக. இதுவும் விடுடா என்று அதட்டியபடி அவனை விடுவித்தவர் கைகளை மட்டும் விடாமல் உள்ளே அழைத்து சென்றார். வழக்கம் போல உள்ளே நுழைந்ததுமே ஒரு பக்க சுவரை கிட்டத்தட்ட அடைத்தபடி அவனை வரவேற்றது அவர்களுடைய பிரம்மாண்டமான குடும்ப படம். நித்யாவின் பட்டம் அளிப்பு விழா அன்று மாலை எடுத்தது இந்த புகைப்படம்.
வெளியே இருந்த புல்லில் பெஞ்ச் போட்டு அப்பா அம்மா அமர்ந்திருக்க ஆதியும் நித்யாவும் பெஞ்சுக்கு பின்னே நின்று சிரிக்க இவன் மட்டும் பெற்றோருக்கு முன்னே புல்லில் படுத்த வாக்கில் ஒரு களித்திருந்து சிரித்து கொண்டிருந்தான். ஆண்டு கணக்கில் பிரிந்திருந்து வீடு வந்த உணர்வில் ஹோவென உணர்ச்சிகள் அடைத்து கொண்டு வர பிரிவு இடைவெளியே இன்றி சகலத்தையும் அடைத்து நிரப்ப வேண்டும் போல் மனதுக்குள் வேகம் பிறந்தது. ஆதி ரொம்ப சந்தோஷப்படுவான் நீ வந்தது தெரிஞ்சா. பேசியபடியே சித்ரா போனை நோக்கி போக, சித்து நீ கொடுத்த லிஸ்டில் சந்தனம் மட்டும் உதயாஸ்ல இல்லையா, நாம வேலையாவை அனுப்பி வசந்தத்துல வாங்கிக்கலாம் என்றபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ராஜவேல் அவனை கண்டதும் ஒரு கணம் அப்படியே நின்று விட்டார். பார்வை மட்டும் லேசாய் சுருங்கி இருந்தது. அப்பா என்று அவன் உதடு பிரித்து அழைக்க ஆரம்பிக்க ராஜவேலு லேசாக நெற்றியை பிடித்தபடி, எனக்கு தலை வலிக்கிறாப்புல இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் என்றபடி அறையை நோக்கி திரும்ப மனோத்தியன் முகம் விழுந்து விட்டது. சித்ரா தவிப்புடன், ராஜு மனோங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே என்ற கணவரை அழைத்தார். நான் என்ன பேச வேண்டும் என்பது போல திரும்பி மனோவையே ஊடுருவி பார்த்தவரின் பார்வையை தாங்க இயலாமல் லேசாக கண்களில் நீர் திரையிட்டு கொள்ள நிமிர்ந்தவனின் காதில் ஈயம் பாய்ச்சியது போல மாடியில் இருந்து நித்யாவின் குரல் கேட்டது. நான் கடுப்பாயிருவண்டி. இப்ப என்ன உன் லெக்சரர் என்னோட அண்ணா, சரி அதுக்காக நீ எதுக்கு மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சிருக்க? நான் பாட்டுக்கு லூசு போல பேசிட்டு இருக்க, அவன் என்ன கடிச்சா தின்றுவா உன்ன என்ற மேலே அவள் படபடக்க இங்கே இவன் இதயம் ஒரு கணம் நின்றே போனது. ஒரே நேரத்தில் இருமுனை தாக்குதலை எப்படி அவன் சமாளிக்க முடியும்? இந்த திருப்பத்தை எதிர்பார்க்காதவனாய் திகைத்தாலும் முதலில் கண் எதிரே நின்ற அப்பாவிடம் கவனத்தை செலுத்தி, சாரிப்பா என்று முணுமுணுத்தான். அவனை கொஞ்சமும் கவனிக்காதவராய் சித்ராவிடம் திரும்பியவர், வான்னு கூப்பிடணும்னு சொல்றியா? இங்க யாரும் அவனை போக சொல்லல, அவனேதான் கிளம்பி போனான், இப்ப அவனேதான் வந்திருக்கான். அவனுக்கு ஞாபகம் இல்லைனாலும் இதுவும் அவனோட வீடுதான். அவன் பேசினது எதையுமே என்னால மறக்க முடியும்னு தோணல, நானும் மனுஷன்தானே. அவர் குரல் உடையவும், அப்பா என்றபடி மனோ ஒரு அடி எடுத்து வைக்க அதற்குள் அவர் அறையை நோக்கி திரும்பி இருந்தார். அடிபட்ட குழந்தையாய் அவர் போன திசையையே பார்த்தபடி நின்றிருந்தவனின் கையை அழுத்திய சித்ரா, அப்பா சரியாயிருவாருடா, மனசு குழப்பிக்காம நீ உள்ளப்போ என்று கலக்கத்தை காண்பிக்காமல் அவனை அழைத்தவர் மாடியை ஒரு கணம் பார்த்து பட்டென முகபாவத்தை மாற்றிக்கொண்டு, மீருமா அப்படியே ஓடிராத, நான் குழல் புட்டு எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு என்றபடி கிச்சனுக்குள் விரைந்தார். தப்பான தருணத்தில் வந்துவிட்டோம் என்ற சங்கடத்தை முகத்தில் அப்பட்டமாய் காண்பித்தபடி படிகளில் நித்யாவோடு இறங்கி வந்த மீரா அவர் தலை மறைந்ததுமே அவனை ஏறிட்டு பார்த்தாள். முகத்தை எங்கு கொண்டு போய் வைப்பதென்று தெரியவில்லை என்பார்களே, அது இதுதான். சங்கடமாய் அவள் கண்களை சந்தித்தவன் பின்னாலேயே நித்யா அவர்கள் இருவரையும் கூர்ந்து பார்த்தபடி வருவதைக் கண்டதும் அவசரமாய் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு ஹாய் என்றான். ஆச்சரிய பார்வையை அவனை நோக்கி வீசினாலும் அவனை பின்பற்றி ஒரு பட்டு கொள்ளாத ஹாய் சார் உடன் மீராவும் தான் கொண்டு வந்த கைப்பையை எடுக்க அதற்குள் எவர் சில்வர் தூக்குவாளிகளோடு வந்திருந்த சித்ரா வேலுவை அழைத்து அதை காரில் வைக்கும்படி சொன்னாள். எதுக்கு ஆண்டி இவ்வளவும்? நீங்க 3 பேர் இருக்கீங்களேம்மா, எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சேன். ஆஹா, இன்னைக்கு என் சமையலை சாப்பிட்ற கொடுமையிலிருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க என்று மீரா சிரிக்க நித்யா உதட்டை கடித்தபடி அவனையும் அன்னையையும் பார்க்க மனோ குழப்பமாக இருவரையும் பார்த்து நின்றான். முதல் முறையாக வீட்டுக்கு வந்தவள் போல இல்லையே அம்மா இவளை கவனிக்கும் விதம். மனம் பல யோசனை கோடுகளை வரைந்தது. அடப்போமா, எங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வெறும் பேக்கிங் மட்டும்தான் தெரியும், சமையல் கத்துக்கோடின்னு நான் கத்திட்டே இருக்கேன், அவ எங்க கேட்கறா? நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சம்மா, ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத என்ற போலி கோபமாய் நித்யா ஆரம்பிக்க வேலு காரை எடுத்து வரும் ஓசை கேட்டது. அத்தோடு நிறுத்தி கொண்டு இவளை விட்டுட்டு வரேன் என்ற நித்யா கிளம்ப மீரா இவனிடமும் சம்பிரதாயமாய் சொல்லி கொண்டு கிளம்பினாள். கேள்வியாய் தாயை ஏறிட்டவனை சங்கடமாய் பார்த்த சித்ரா, நித்து இது மீராவோட அண்ணா, பேரு வசீகரன், எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, இந்த பையன் உங்களுக்கு ஓகேவாப்பான்னு வந்து கேட்டா மனோ. நல்லா விசாரிச்சோம், தங்கமான பையன், என்ன இப்பதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், நித்யாவோட சொத்தே அவங்களுக்கு போதுமே, அப்புறம் எதுக்கு பணத்தை பார்க்கணும்னு நாங்க ஓகே சொல்லிட்டோம் என்று தெரிவித்தார். முகம் இறுகி போய் நின்றவன்,
வசீகரன் என் ஜூனியர் தான் என்று மட்டும் சொன்னான். நித்து தான் அவளே உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாப்பா. அதனால தான் உனக்கு யாரும் சொல்லலை. அவள் ஏன் சொல்லவில்லை என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தலைக்குள் சுள்ளென்று பரவிய வேதனையை மறைத்தபடி லேசாய் புன்னகைக்க முயன்றான் அவன். இந்த பொண்ணு கூட என்னோட ஸ்டூடெண்ட்மா. தெரியும்டா, இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவளுக்கே விஷயம் தெரியாது. ஹாலில் உன் ஃபோட்டோவை பார்த்து அலறிட்டா. ஹ, ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ஏன் இப்போ அவளுக்கு தேவையில்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குற? தாய் இல்லா பொண்ணு. இன்னைக்கு வந்ததுமே என்னை தேடிட்டு வந்து நிஜமாவே அவங்க வீட்டுக்கு நித்துவை கொடுக்க எங்களுக்கு சம்மதமான்னு கேட்டா. மாப்பிள்ளைக்கு வேற யாரும் இல்லாததுனால அவதானாம். இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணுமாம். நீ பண்ணுவியா இப்படி? சரி சரி, அவளை விடு. ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு மேல சாப்பாடுன்றதையே மறந்து போய் காஞ்சு வர்றேன், எனக்கு ஒரு வாய் கொடுக்கணும்னு உனக்கு தோணுதா? ஊருக்கெல்லாம் பார்சல் பண்ணிட்டு இருக்க. அவன் நினைத்தபடியே, ஐயோ நீ பேக்கை வச்சுட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன் என்றபடி அவர் கிச்சனுக்குள்ளே வேகமாய் மறைந்துவிட, மீரா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று தீவிரமாய் சிந்தித்தபடி மாடிப்படிகளை ஏறி கடந்தான் மனோத்தியன். குளித்து உடை மாற்றி மீண்டும் கீழே வந்து டைனிங் டேபிளில் அன்னையோடு அமர்ந்து சூடான உணவை ஒரு பிடி பிடிக்கையில் நித்யா திரும்பி வந்தாள். உலகம் திரும்பி சுத்துதே, அதுக்குள்ள திருந்திட்டியா நீ என்று கேட்டபடி அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். எனக்கு தெரியாமல் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணியிருக்க, வாழ்த்துக்கள். மனோ சாரி, நீ வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ஃபங்க்ஷனில் மீட் பண்ண வைக்கலாம்னு நினச்சேன். அதாவது டிசிஷன் எடுத்தப்புறம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு சொல்லணும்னு இருந்த, அப்படித்தானே? நீ மட்டும் என்கிட்ட கேட்டுட்டா டிசைட் பண்ண? வேணாம், நீ எவ்வளோ தடவை சொன்ன, கேட்டியா? நான் டிசைட் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட எப்பயாவது சொன்னனா? நீ வந்து நிறுத்துன்னு கத்தின. ஃபிக்ஸ் ஆகாத கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்த? மனோண்ணா, என்ன சொல்ற நீ? நிஜமாவா தம்பி? நித்யாவும் சித்ராவும் முகமெல்லாம் சிரிப்புடன் அவனை ஆர்வமாய் கேட்க பட்டென்று சிரித்து விட்டான் அவன். அவர் என்கிட்ட கேட்டார், அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. உடனே மூஞ்சியில் அடிச்ச போல இல்லைன்னு சொல்லக்கூடாதில்ல. அதோட அப்பா கூட கொஞ்சம் கோபம் வேற. அவர் காண்டாகட்டும்னு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அந்த கதை தான் இந்த லட்சணத்துல உங்க காதுக்கு வந்திருக்கு. நீங்களும் நம்பிட்டீங்க. அப்பா காண்டாகட்டும்னு நானும் கிளியர் பண்ணாம விட்டுட்டேன். மனோ, தப்பு. பிடிக்கலைன்னா பட்டுன்னு சொல்லிடணும். அந்த பொண்ணு வேண்டாத கற்பனையை வளர்த்தா அப்புறம் அது நமக்குத்தான் பாவம்டா. சொல்லிட்டமா, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருந்தார். நேரு போய் பார்த்து சொல்லிட்டே வந்துட்டேன். சாரி மனோ. நித்யா அவன் முகத்தையே பார்க்க சிரித்து விட்டவன். உன் ஆளு என் ஜூனியர் தான், கேள்விப்பட்டவரை நல்ல பையன்தான். எதுக்கும் நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன் என்று சிரித்தபடி அவள் மூக்கை பிடித்து திரிகினான். வலிக்குது விட்றா. அவன் சிரித்தபடியே கையை எடுக்க தேங்க்ஸ் என்றாள் அவள் முகமெல்லாம் சிரிப்புடன். அதெல்லாம் செல்லாது, ஞாபகம் வச்சுக்கோ, உங்ககிட்ட நான் ஏதாவது கண்டிப்பா கேட்பேன். மீராவின் நினைவில் வந்த சிரிப்பில் அவன் கன்னம் குழிந்தது. ஹேய், எனக்கு புரிஞ்சிடுச்சு, எஸ் என்று உற்சாகமாய் கத்திய நித்யா அவனை பார்த்து கண் சிமிட்டினாள். எனக்கும் சொல்லேண்டி ஆர்வமாய் பரபரத்த சித்ராவிடம். மை டியர் டியூப் லைட் மம்மியே, கொஞ்ச நாள் சஸ்பென்ஸோடவே சுத்துங்க. போடி, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கும் புரிஞ்சிடுச்சு என்றபடி அவர் இருவரையும் முறைத்தார். என்ன புரிஞ்சுது, கொஞ்சம் சொல்லேம்மா. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓஹோ. மனோவும் நித்யாவும் ஹை ஃபை கொடுத்து சிரிக்கவும் சித்ரா இருவரையும் மாறி மாறி பார்த்தவர் பிறகு நிதானமாய் பாத்திரங்களை எடுக்க ஆரம்பித்தார். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும். சாரி மீரா, நீ என்னை வெறுத்துடுவேன்ற பயத்துல தான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். கோபமா? மனோ மறுமுனையில் கொஞ்சலாக கேட்டு கொண்டிருந்தான். அப்படியெல்லாம் இல்லை, ஆனாலும் நித்து என்கிட்ட இப்படி மறைச்சிருக்க கூடாது. உங்க வீட்டு ஹாலில் ஃபோட்டோஸ் பார்த்ததுமே ஐயோன்னு சொல்லிட்டேன், அவமானமா போச்சு. அந்த குழந்தையே நான் தான். மொமெண்ட். ஹா. மீராவுக்கு முதடுகள் மெல்லிய சிரிப்பில் மலர்ந்தன. ஹேய், வசீகரன் எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னா நீ எனக்கு முறை பொண்ணு தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? உனக்கு இன்னும் கோபம் போகலை இல்ல? அப்படி இல்லை. பாத்தியா, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் தப்பு பண்றதும் திருந்துறதும் சகஜம். இதை நீ ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்க? நான் எதுக்கு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கணும்? அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். இப்போ அது என் மைண்ட்லயே இல்லை, நம்புங்க. வேணாம், என்னை டென்ஷன் பண்ணாத. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நீ வழக்கம் போல என்கிட்ட பேசு.
எவனோ பீஸா கொடுக்க வந்தவனுக்கு பதில் சொல்ற போல ஒட்டாமல பேசிட்டு இருக்க. ஹலோ, உங்க தங்கச்சிக்கு நான் தான் அஃபீஷியல் மாமியார். என்ன மிரட்டுறது நல்லா இல்ல, சொல்லிட்டேன். உனக்கும் அவதான மாமியார், உன் குடுமையும் அவ கையில தானே இருக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயம்? அவன் மறுமுனையில் உல்லாசமாய் சிரிக்க, அந்த சிரிப்பு அவளிடம் ஏற்படுத்திய தாக்கத்தில் மெலிதாக உடல் சிலிர்த்தாள் மீரா. எல்லாம் முடிவானதைப் போலவே பேசுகிறானே, இதுவரை இருவரும் எதையுமே பகிர்ந்து கொள்ளவே இல்லையே. அவளும் மயக்கத்தில் இருந்தவள்தான். ஆனால் இந்த வாரம் கிடைத்த கண் திறப்புகள் அவளை விழிக்க வைத்திருந்தன. இந்த கொக்க கோலா போல நினைத்த நேரம் எல்லாம் பொங்கும் இவன் இயல்புக்கும் அவளுக்கும் உண்மையில் பொருந்தி வருமா? மனதில் ஆசை வருதல் மட்டும் வாழ்க்கைக்கு போதுமா? குளிர் அலைகள் அவளை ஊடுருவ மௌனம் சாதித்தாள் மீரா. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. ஏன் பேசாமல இருக்க? வேணாம், போன வச்சுடு, நேர்ல பேசிக்கிறேன், குட் நைட். மனுஷன் ஆசையா பேச வந்தா காடு பேத்திட்டு. இணைப்பை துண்டிக்கும் சில கணங்களில் அவன் எரிச்சலாய் முணுமுணுத்தது தெளிவாகவே இவள் காதுகளில் விழுந்தது. தொலைபேசியை வைத்துவிட்டு ஆயாசமாய் சாய்வு நாற்காலியில் விழுந்தாள் மீரா. வாழ்க்கையில் அவள் முக்கியமான முடிவொன்றை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவள் நினைத்தாள். காதலின் துள்ளலோடு பறந்து திரியும் வசியின் சந்தோஷத்தை கண்டு ஆனந்தம் அடைந்தாலும் மனதின் ஓரத்தில் இனிமேல் நான் தனி என்ற எண்ணம் அவளுக்குள் வந்துவிட்டிருந்தது. அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் வசி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆகவே கூடிய விரைவிலேயே அவளது வாழ்க்கையிலும் ஒரு கரை வந்துவிடும் என்ற பயம் அவளுக்குள் புகுந்து வாட்டி கொண்டிருந்தது. இனிமேல் வாழ்க்கை முன் போல இனிய நதியாய் ஓடுமா? மனோத்தியன் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியவே செய்கிறது. இன்றோ நாளையோ அவன் நேரடியாக கேட்கவும் செய்வான். அவளுக்கும் அவனை பிடிக்கிறது. ஆனால் அவனது இயல்பு அவசர கோலத்தில் எதையும் செய்வது பேசுவது என்றிருக்கும் அவனால் அவளோடு பொருந்தி வாழ முடியுமா? அவள் பார்த்தவரை அவன் உயர்மட்ட குடும்ப இளைஞன் ஒருவனின் ஒட்டுமொத்த வார்ப்புதான். உணவக தொழில் எல்லாம் கீழ் மட்டத்தோர் செய்வது என்று ஒரு நினைவு இருப்பதாலேயே பெற்றோரை பிரிந்தான். ஆரம்பத்தில் தன் வேலையை அவன் அனுமதித்தாலும் அவனது நண்பர் குழுக்களின் விழாக்களில் விருந்தினராய் இல்லாமல் ஒரு பணியாளராய் அவள் பணி புரிவதை அவனால் ஏற்க முடியுமா? அவமானமாய் உணர்ந்தால், வேண்டாம் என்று கூறிவிட்டால், திருமணத்தின் பின் அவர்களிடையே வரும் பிரச்சனைகள் அவர்களையும் தாண்டி வசி மற்றும் நித்யாவை நேரடியாக பாதிக்கும். தங்கைக்காக வசி பேசவே செய்வான். எவ்வளவு சிக்கல் இதில்! அவனை விட்டு விலகிவிட்டால் எல்லா சிக்கலும் தீர்ந்துவிடும். ஆனால் மணிக்கு ஒரு முறையாவது அவனை நினைத்துவிடும் மனதை என்ன செய்ய? அவனை நினைக்காமல் இன்னொருவனை இப்போதே ஏற்றுக்கொண்டு அவளால் வாழ்ந்துவிட முடியுமா என்றெல்லாம் குழம்பித் தவித்தவள் முடிவை ஆற போடலாமா என்று சிந்தித்தாள். எப்படியாவது அவளுக்காக காத்திராமல் வசியை நித்யாவை திருமணம் செய்ய வைத்து விட வேண்டும். அதன் பின்னர் அவளது வாழ்க்கையை பற்றி நிதானமாக யோசிக்கலாம். அதுதான் சரி. முடிவெடுத்து விட்ட பின்னும் அந்த இரவு அவளுக்குள் ஏதோ ஒரு அளவில்லாத சோகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. மனம் முழுக்க ஏதோ ஆகிவிட்டது போன்ற படபடப்பு. தூக்கமே இன்றி அன்றிரவு வெகு நேரம் விழித்து கிடந்தாள் மீரா. சனிக்கிழமை காலை அழகாக விடிந்திருந்தது. முதல் தடவையாக வசி வடிவமைத்த அலங்காரம் அரங்கேற்றம் பெறப் போகிறது என்பதாலோ என்னவோ அவன் மிக மிக உற்சாகமாக இருந்தான். நித்யாவை அந்த பக்கமே வரக்கூடாது என்று பிராமிஸ் வாங்கி கொண்டதால் ஆர்வம் இருந்தாலும் என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் வீட்டில் இருந்த வேலைகளை சித்ராவுக்கு உதவியாக செய்து கொண்டிருந்தாள் நித்யா. மனோ காலையில் ஹாலுக்கு போனவன்தான். அதன் பின் கண்ணிலேயே தென்படவில்லை. அங்கே ஒழுங்கு அமைப்புகளில் உதவி கொண்டிருக்கக்கூடும். 12:30 போல பொறுமை இழந்தவளாய் மீராவுக்கு அழைத்தாள் நித்யா. ஒரு ரிங்கிலேயே அழைப்பு எடுக்கப்பட்டது. எருமை, என்னடி பண்றீங்க எல்லாரும்? ஹா ஹா, ஹாலில் எல்லா வேலையும் முடிஞ்சது. நாங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வரோம். நீயும் சீக்கிரம் ரெடியாகி வந்து சேர். வரேன். வசி எங்க? அவனுக்கு யாரோ கால் பண்ணாங்க நித்தோ. போயிட்டு சரியான டைமுக்கு ஹாலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். ஏய், அவனும் மனோவும் மீட் பண்ணாங்களா? மனோ கிட்ட கேட்டா ஒரு மார்க்கமா சிரிக்கிறானே தவிர ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். அதை ஏன் கேட்குற? நீ தான் கட்டபொம்மனா, நீ தான் ஜாக்சன் துரையான்னு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பிக்கப் ஆயிட்டாங்க. வசி தனக்கு சீனியர் உங்க அண்ணான்னு சொன்னான். எனக்கு கலாய்க்க பார்ட்னர் இல்லையா? களத்துல இறங்கல. நீ வா, நாம கச்சேரி ஆரம்பிக்கலாம். அதை விட எனக்கு வேற என்ன வேலை? நீ சீக்கிரம் ரெடியாகி வா.
மனோவும் வசியும் எப்படி பேசியிருப்பார்கள் என்ற கற்பனையே சிரிப்பை வரவழைக்க, ஏற்கனவே தயாராய் வைத்திருந்த லெஹங்காவை அணிந்து வழக்கத்தை விட அதிகமாக பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து கொண்டு அவள் ஹாலுக்கு போன போது அங்கே மீரா ஏற்கனவே வந்திருந்தாள். நித்யா வீட்டு விழா என்பதினால் வழக்கமான நீலத்தை தவிர்த்து சந்தன நிறத்தில் லேஸ் சோழி அணிந்திருந்தாள் அவள். சாக்லேட் குர்தாவோடு அவள் அருகில் ஏதோ பேசிக் கொண்டிருந்த மனோவை கண்டதும் அவளுக்கு குபீர் சிரிப்பு. இந்த மனோ அண்ணா இப்படி ஒரு ஜொல் மன்னனாக மாறுவான் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் மீராவுக்கு அவன் இன்னும் எதையும் வெளிப்படுத்தாத நிலையில் கிண்டல் செய்யக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு அவர்களை குழப்பாமல் மெல்ல ஹாலுக்குள் நுழைந்தாள். எதிரே விரிந்த காட்சியில் கண்கள் நாலாபுறமும் சுற்றி சுழல அந்த கணமே ஓடி சென்று வசியின் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள வேண்டும் போல அவளுக்குள் பூதாகரமான ஏக்கம் தோன்றியது. ஒரு ரோஜா தோட்டத்தையே அமைத்து வைத்திருந்தான் அவன். மணமக்களுக்கு ஒதுக்கிய இடம் ஏதோ ஒரு ரோஜா பந்தலுக்கு கீழே அமைத்தது போல அவ்வளவு தத்ரூபமாக இருக்க, ஜன்னல்கள் விளக்குகளில் எல்லாம் தொங்கும் தோட்டம் போல கொடி ரோஜா அலங்காரம் இலையும் கொடியுமாய் பூத்திருக்க, அந்த ஹாலே ஒரு ரம்யமான வண்ணத்தில் இருந்தது. மிகவும் சிம்பிளான, ஆனால் இயற்கையின் வடிவத்திலேயே இப்படி ஒரு அலங்காரத்தை அவள் இன்றுதான் பார்க்கிறாள். இத்தனையும் அவளுக்காகத்தானே? பாரேன் நித்து, இந்த சுறாவுக்குள்ளேயும் இப்படி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் பார். நமக்கு தெரியாம போயிடுச்சே. சோ சோ சோ. மீராவின் குரல் குறும்பாக காதருகில் ஒலித்தது. ஏய், கொலை பண்ணிருவன் ராஸ்கல். என் ஆளைய கலாய்க்கிறையா? ஒழுங்கா ஓடி போயிரு. அவு, கட்சி மாறிட்டியா? எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தால் உங்களை நாம் கலாய்ச்சிடுவோமே. கன்றாவியா இருக்கு. நித்யாவுக்கு ஒரே சிரிப்பு. ஓகே, வேணாம். இது எப்படி இருக்கு? சுறாவும் சுல்லானும் சேர்ந்தா மொக்கைடா. அபிநயித்து காட்டிவிட்டு அவள் ஓடிவிட, செத்தடி நீ என்று பல்லை கடித்தாள் நித்யா. சிரிக்கும் திருவுருவாக ஓடிப்போனவளின் மேலேயே கண்களை பதித்தபடி அங்கே வந்து நின்ற மனோவின் மேல் அவள் கோபம் பாய்ந்தது. டேய் அண்ணா, பார்த்து, நீ விடுற ஜொல் மழையில இந்த ஹாலே மூழ்கிட போறது. உனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேடி. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நானே வசி இன்னும் வரலைன்னு டென்ஷனா இருக்கேன். வேணாம், அவன்தானே 3:30 இங்க இருப்பான். மனோவின் டோனே அவர்களுக்கிடையில் உருவாகி இருந்த நட்புணர்வை சொல்ல, சந்தோஷமாய் அன்றைய நிகழ்வை ரசித்து அனுபவிக்க ஆரம்பித்தாள் நித்யா. விழாவுக்கு வந்த இளவட்டங்களை அப்படியே கவர்ந்தெடுத்தது. வலப்பக்கமாக குட்டி ஸ்டேஜ் போடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்த போட்டோ பூத். அதில் வைக்கப்பட்டிருந்த கார்டுகளில் வழக்கமான ஆங்கில வாசகங்களுக்கு பதிலாக வைரலான தமிழ் வசனங்கள் எழுதப்பட்டிருக்க, குபீர் சிரிப்புடன் இளைஞர் கூட்டம் அந்த கார்டுகளை உயர பிடித்தபடி போட்டோ எடுக்க முண்டி அடித்தது. இந்த ஐடியாவும் வசியுடையதுதான். ஆனால் வசனங்களை தேடி பிடித்தது மொத்த WKC குழுவும் தான். பாய், நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இந்த வசனங்களை ஆளாளுக்கு தமக்கு பொருத்தமாக தூக்கி பிடித்திருக்க, அங்கே இருந்த கேமராமேன் கிளிக்கி சுட சுட பிரிண்ட் போட்டு கொடுத்து கொண்டிருந்தார். இன்னும் விழா ஆரம்பித்திருக்காத நிலையில் மேடையில் சிரிப்பும் கும்மாளமுமா இருந்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு மற்றவர்கள் நிற்க, திடீரென்று அந்த பக்கம் இருந்து வந்த மனோ நித்யாவையும் மீராவையும் பிடித்து இழுத்து கொண்டு மேடை ஏறிவிட்டான். நித்யாவின் நடுவில் விட்டுவிட்டு அவளுக்கு வலப்புறம் நின்று கொண்ட மனோ, காதுமா, ஆர் யூ ஓகே பேபி என்ற போர்டை தூக்கி பிடித்து கொண்டு நித்யாவை தாண்டி எக்கச்சக்க காதலுடன் மீராவை எட்டி பார்க்க, அவள் குறும்பு சிரிப்புடன், டேய் ரெட் டிஷர்ட், உன்னத்தாண்டா என்ற நயன்தாரா டயலாக் எழுதிய போர்டை தூக்கி பிடித்து கொண்டு நிற்க, இவர்கள் இருவரின் நடுவில் மாட்டிக்கொண்டு முழிப்பவள் போன்ற முகபாவத்துடன், என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா போர்டை பிடித்து கொண்டிருந்தாள் நித்யா. செம குறும்பான புகைப்படமாய் அது சுட சுட கையில் வர ரசித்து சிரித்தாலும் இன்னும் வந்து சேராத வசியிடம் அவளுக்கு மெல்லிய கோபம் வந்தது. அவன் இருந்திருந்தால் அவனோடு ஒரு புகைப்படம் இப்படி எடுத்திருக்கலாம் இல்லையா? மொபைலையும் ஆன்சர் பண்ணாமல் என்ன செய்கிறான்? என் வீட்டு விழாவுக்கு வராமல் இருந்தால் அம்மா அப்பா அண்ணா எல்லாம் என்ன நினைத்து கொள்வார்கள்?
ஆனால் நேரம் செல்ல செல்ல விழா பரபரப்பு அவளையும் தொற்றிக் கொண்டு விட்டது. சக்தியை மேடைக்கு அழைத்து வந்தது நிச்சயம். பிறகு மாலை மாற்றி கேக் வெட்டி தம்பதிகள் ரோஜா பந்தலின் கீழ் நிற்க மக்கள் ஒவ்வொருவராக சென்று அவர்களை வாழ்த்துவிட்டு உணவுக்கான பஃபேயில் இணைந்து கொள்ள அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களை கூடவே இருந்து கவனிக்க வேண்டிய கடமை வீட்டு பெண்ணாக அவளுக்கு இருந்ததே. WKCயின் ஒழுங்கமைப்பில் ஒவ்வொன்றும் தவறாமல் புதுமையாய் இனிமையாய் நடைபெற விழா இனிதே நிறைவுறும் தருணத்தை வந்தடைந்தது. அப்பாவின் நண்பர் குடும்பம் ஒன்றை வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பிய போதுதான் வசி இன்னும் வந்து சேரவில்லை என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. கண்ணீர் இதோ வந்து விடுவேன் என்று பயமுறுத்தியது. என் வீட்டு விழாவுக்கு முன்னுரிமை கொடுத்து வரவேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லையா? அவனோடு இனிமேல் பேசவே போவதில்லை. பொங்கி வரும் கண்ணீரை அவள் ஆவேசமாக துடைத்த போது, நித்துமா, மாப்பிள்ளை எங்க என்று அப்பா அவள் அருகில் வந்து மெல்லிய குரலில் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த குரலில் விம்மல் வெளியில் வந்துவிட, அவர் வரவே இல்லப்பா என்று அழுகையோடு உரைத்துவிட்டு அவர் பதில் சொல்லும் முன்னே வேகமாய் ரெஸ்ட் ரூம் தேடி ஓடினாள் நித்யா. தூரத்தே அவளை கண்டுவிட்டு மணமக்களோடு நின்று கொண்டிருந்த மனோ அவளை நோக்கி வருவது கடை கண்ணில் தெரிந்தது. இருந்தும் அவள் நிற்கவில்லை. நித்தோ, நித்தோ! கண்களை துடைத்து தன்னை சமப்படுத்தி கொண்டு வெளியே வந்தவள் கேள்வியோடு நின்ற மனோவை ஏறிட்டாள். அழாத லூசு, அவனுக்கு கண்டிப்பா ஏதும் சீரியஸான வேலை வந்து மாட்டிட்டு இருப்பான். அதுக்கு போய் அழுது, சிச்சி என்னது, சின்ன பிள்ளையா நீ? இல்ல மனோண்ணா, நேத்துல இருந்து என்னை பார்க்கவே விடாம எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துட்டார் பாத்தியா? எங்க போனான்னு கேட்டியா? இல்ல, மீரா 3:30க்கே வந்துடுவார்னு சொல்லவும் நான் ஒன்னும் கேட்கல. சரி, மீரா கிட்ட கேட்குறா என்றபடி தொலைபேசியை எடுத்து அவளை அழைத்தவனின் நெற்றி சுருங்கியது. அவளும் ஆன்சர் செய்யவில்லை. எங்க அவ? யோசனையோடு எதிரில் கையில் வயரோடு நடந்து போன WKC பையன் ஒருவனை நிறுத்தி மீராவை பார்த்தால் மனு அழைப்பதாக கூற சொன்னான் அவன். அண்ணா, மீரா இல்லையே, அப்பவே போயிட்டாங்களே. என்னது, எப்போ? ஒரு 1 hour இருக்கும். எங்க போனான்னு தெரியுமா? இல்லைண்ணா, திடீர்னு ஃபோன் வந்தது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி, நீ போ என்ற அவனின் உதடுகள் சம்திங் ராங் என்று முணுமுணுத்தன. அதிர்ந்து நின்ற நித்யாவை உலுக்கி, வசி வீட்டில் வேற யாரோடவாவது நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா சீக்கிரம் எடு என்று அவசரப்படுத்தினான் மனோ. நித்து, ப்ளீஸ் அழாதம்மா. காரை புயலென பிரதான வீதியை விட்டு குறுக்கு வீதிகளில் எல்லாம் வேகமாக ஒடித்து திருப்பிக் கொண்டிருந்த மனோவின் இதயமும் படபடவென அடிக்க முகம் கல்லென இறுகி கிடந்தது. அருகே நித்யா விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தது வேறு வலிக்க வைத்தது. வசிக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதை மட்டும்தான் அந்த முதிய பெண்மணியால் கூற முடிந்தது. பெரிய ஆக்சிடென்ட் கேஸ் என்பதால் அவர்களே நேராக மருதான அரசினர் வைத்தியசாலையில் கொண்டு போய் விட்டிருந்தனர். அங்கே இருக்கும் அவனது நண்பர்களிடம் இவனை பற்றி கூறி விரைந்து சென்று பார்க்க சொல்லிவிட்டுத்தான் அவன் காரை எடுத்ததே. மீராவை நினைக்க நினைக்க அவனுக்கு நெஞ்சில் என்னமோ செய்தது. ஆக்சிடென்ட் என்ற சொல் கேட்டாலே மயக்கம் வருவது போல உணர்வேன் என்று சொல்வாள். பழைய சம்பவங்களின் பாதிப்பு இந்த செய்தியை எப்படி தாங்கியிருப்பாள்? அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. அவனுக்கு எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எவ்வளவு ஆனந்தமாக ஆரம்பித்த நாள் இப்படி முடிந்து போய்விட்டதே. அரசு வைத்தியசாலை எனும்போது பார்வை நேரம் என்ற ஒரு விதி உள்ளதல்லவா? ஒரு வழியாய் ஹாஸ்பிட்டலின் முன் வண்டியை நிறுத்திய போது பார்வை நேரத்திற்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. செக்யூரிட்டி அவனுக்கு மசிபவன் போல இல்லாதிருக்க வேறு வழியின்றி நண்பனை அழைத்தான். அவசரமாய் வெளியே வந்தவனுடன் வைத்தியர்களின் வழியை உபயோகித்து ஏறக்குறைய ஓடினர் மூவரும். என்னடா ரியாஸ் ஆச்சு? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நித்யா முன்னால் ஓடுவதை கவனித்துவிட்டு மனோவிடம் குனிந்தான் ரியாஸ். கொஞ்சம் கிரிட்டிக்கல் தாண்டா. ஃப்ராக்சர் ரைட் சைடாகத்தான் கீழே விழுந்து அடிபட்டிருக்கான். அதனால் ரைட் சைடில் மிடில் ரிப் போன் ஒன்று வெடிச்சிருக்கு. அப்புறம் ரைட் ஹேண்ட் ரைட் லெக் ரெண்டுலேயும் ஃப்ராக்சர். உடம்பு பூரா ஸ்க்ராச்சஸ். தலையில் 3 தையல் போட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு. அதைத்தான் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அடுக்கி கொண்டே போக எச்சில் விழுங்கினான் மனோ. ரொம்ப சீரியஸாடா? இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். நாளைக்கு தான் சொல்ல முடியும். ஆக்சிடெண்ட்டில் தூக்கி வீசி இருக்கிறதால ஷாக்கே அதிகமாக இருக்கும். அவனுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கும். இன்னும் கண் திறக்கலை. நாளைக்கு கண் முழிச்சு பார்த்துடுவான்னு நினைக்கிறேன். நித்யாவை பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. நீ பார்த்துக்க.
அவனிடம் தலையசைத்துவிட்டு உள்ளே ஓடியவன் நித்யாவை அணைத்து கொண்டு விம்மிக் கொண்டிருந்த சுபா பாட்டியை பிரித்தெடுத்து இருவரையும் முதலில் அமர வைத்தான். மீரா எங்க பாட்டி? மீரவுக்கு எதுவும் சொல்லாமத்தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு ஆக்சிடென்ட்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னோம். ஐசியூ வழியா வசிய பார்த்தவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. உடனே அவளையும் தூக்கிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்தினாங்க. ஏதோ மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. 7 மணி போல எழுந்துருவான்னு சொன்னாங்க. அவர் அழுது கொண்டே பேசினார். அவரை அங்கேயே விட்டுவிட்டு அவன் ஓட ரியாசம் தன் வேலைகளை வேறு யாரோ ஒரு டாக்டரிடம் கொடுத்துவிட்டு இவனிடம் வந்திருந்தான். இருவருமாய் மீராவை போய் பார்த்தனர். முகமெல்லாம் வெளுத்து கண்மூடி படுத்திருந்த அவனுடைய மீராவை கண்டதும் நெஞ்சுக்குள் ஏதோ பிசைய அவள் அருகில் அமர்ந்து தலையை வருடி தந்தான் அவன். ரியாஸின் புருவங்கள் லேசாய் உயர்ந்தனவே தவிர எதுவும் சொல்லவில்லை. மச்சி, அவங்க தூங்கட்டும்டா, வா. மீண்டும் ஐசியூ நோக்கி நடந்தனர். தலையை கைகளில் தாங்கியபடி நித்யா அங்கே அமர்ந்திருக்க தவிப்பாய் ரியாஸிடம் திரும்பினான் மனோ. மச்சான், இந்த ஹாஸ்பிட்டல் ஓகேவா? சரியா பார்த்துப்பாங்களா? நாம வேணும்னா லங்கா ஹாஸ்பிட்டல், ஆசிரி, இப்படி வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாம்டா. சும்மாரு, இந்த மாதிரி கேசஸ் இங்க இருக்கிறது தான் பெட்டர், சேஃப். இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் மோசம் இல்லை. அதோட அவனுக்கு ஃப்ராக்சர் தான் அதிகம். நாம நினைக்கிறபடியே அவன் பாடி மெடிசன்ஸை அக்செப்ட் பண்ணி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சா ஒரு 2 வீக்ஸில் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் ஆவது அவன் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். நான் நிலவன் எல்லாம் இங்கேயே இருக்கோம், பார்த்துப்போம்டா. இல்லடா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா நாம கூடவே இருக்கலாமேன்னு தான். இங்கேயும் 2 பேர் இருக்கிறா போல நான் அரேஞ்ச் பண்ணுறேன், டென்ஷன் ஆகாத. பயம் இல்லையே? இல்லடா, நீ தைரியமாறு. ஆ. ஆதியை அழைத்தவன் அங்கே நிச்சயதார்த்தம் எல்லாம் சரியாக முடிந்ததை உறுதிப்படுத்தி கொண்டு நித்யாவுக்கு மாற்றுடையும் உணவும் யாரிடமாவது கொடுத்துவிட சொன்னான். அப்போதுதான் அவனும் குர்தாவிலேயே இருப்பது ஞாபகம் வந்தது. மண்டபத்தில் இருந்து நேரே இங்கல்லவா ஓடி வந்தார்கள். தனக்கும் மாற்றுடைக்கு சொன்னவன் கொஞ்சம் யோசித்து நித்யாவுடைய இன்னொரு செட் உடையையும் எடுத்து வர சொன்னான். மீராவும் உடை மாற்றாமலே இருக்கிறாளே. வசியை பார்த்து கொள்ள ஆண் நர்ஸ் ஒருவர் கண்டிப்பாக தேவையே. பயிற்சி பெற்ற நடுத்தர வயதிலான ஆண் ஒருவரை ரியாஸின் உதவியுடன் ஒப்பந்தம் செய்தவன் பிறகு தங்கையின் அருகில் போய் அமர்ந்து கொண்டான். அங்கே அமர்ந்திருப்பதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும்? மீரா விழித்தெழுந்து எப்படி ரியாக்ட் செய்வாள் என்பதிலேயே அவன் மனம் சுழன்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு செகண்டும் பேரோசையுடன் நகர்வதைப் போல நாழிகைகள் கண் முன்னே விடை பெற்று போய்க் கொண்டிருந்தன. மணி 7 நெருங்கிக் கொண்டிருந்தது. மனோ, ரியாஸ் மெதுவாக தோளில் தட்டி அழைத்தான். என்ன என்பது போல் ஏறிட்டவனை கண்ணாலேயே அழைத்து போனவன் மீராவின் அறைக்குள் கூட்டி போனான். எதையோ முணுமுணுத்தபடி கண் விழிக்காமலே புரண்டு கொண்டிருந்தாள் மீரா. ஓடிப்போய் அவள் அருகில் அமர்ந்த மனோவுக்கு, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அது அப்பா இல்ல, அம்மா என்று முணுமுணுப்பது கேட்கவும் தவித்து போனான். பழைய சம்பவங்களை நினைத்து கொண்டிருக்கிறாள். பட்டென அவள் தோள்களை பிடித்து மீரா, மீரா என்றபடி உலுக்கினான். சட்டென விழித்து கொண்டவள் ஒரு நிமிஷம் குழப்பமாய் இருந்தாலும் மறு நிமிஷமே வசிக்கென்னாச்சு, அவனோ என்னை விட்டுட்டு போயிட்டானா என்ற கேவ ஆரம்பித்தபடி எழுந்து ஓட முயன்றாள். வலுக்கட்டாயமாய் அவளை பிடித்து இழுத்து அமர்த்தி மனோ கொஞ்சம் பெரிய சத்தத்தில் மீரா என்று அவளை அதட்டியதில் கண்ணீருடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். ரியாஸ் மூலமாக வசியின் நிலையை கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுமாறு சொல்ல வைத்தவன் கொஞ்சம் ஆறுதல் மொழிகள் சொல்லி அவளின் கையை இறுக பற்றியபடி வெளியே அழைத்து வந்தான். அவன் வெளியே வந்தபோது ராஜவேல், சித்ரா, ஆதி, சக்தி எல்லோரும் அங்கே இருக்க எல்லோர் கண்களும் பற்றி இருந்த அவர்களின் கைகளிலேயே நிலைத்தது. அவனுக்கு புரிந்தது. கூட இருந்தவளுக்கோ அதெல்லாம் புரிந்திருக்க நியாயம் இல்லை. சித்ரா மற்றும் நித்யாவை கண்டதும் மீண்டும் கேவியபடி அங்கே ஓடினாள். வசியின் கேஸை கையாண்ட டாக்டர்களிடம் பெரியவர்கள் பேசிவிட்டு திரும்பி வரும்போது நித்யா, மீரா, மனோ மூவரும் உடைமாற்றி கொண்டிருந்தார்கள். பிறகு ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு அவர்களை அழைத்து போனார் ராஜவேல். இரவு 2 பேர்தான் வசி கூட தங்க முடியும். நர்ஸ் ஒழுங்கு பண்ணிட்டதால அவர் ஒருத்தர் கூட இருப்பார். மற்றது நான் இருக்க என்று மனோ சொல்ல, நான் இருப்பேன் என்று மீராவும் நித்யாவும் சொல்ல, சித்ரா அனைவரையும் கை அமர்த்தினார். மனோவுக்கும் நித்யாவுக்கும் இதுவரை நைட் ஸ்டே பண்ண அனுபவமே இல்லை. இன்னும் வசி கண் திறக்கவே இல்லை.
இன்னைக்கு நைட் அனுபவம் உள்ள ஒருத்தர் தான் நிக்கணும். நான் இருக்கேனே ஆன்ட்டி, என்னால வீட்ல இருக்க முடியாது. வேணாம்மா, உனக்கும் செடேட்டிவ் கொடுத்துருக்காங்க. தவிர உனக்கும் அனுபவம் கிடையாது. சுபா பாட்டி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, அவங்களால முடியாது. இன்னைக்கு நைட் நான் வசி கூட இருக்கேன். என்ன ராஜ்? அதான் சரி. ஆன்ட்டி, சொன்னா கேட்கணும்மா. நாளைக்கு காலையில நீங்க வந்துடுங்க. ஆன்ட்டி ப்ளீஸ். இன்னைக்கு ஆன்ட்டி வசி கூட இருக்கட்டும்மா. சொன்னா கேளு. ராஜவேல் பேசவும் அவள் அடங்கி விட்டாள். நித்யா வீட்டுக்கு போய் சித்ராவுக்கு தேவையானவற்றை எடுத்து வேலையாவிடம் கொடுத்து விடுவதென்று முடிவானது. வெறித்த பார்வையுடன் கண் கலங்க நின்ற மீராவை பார்க்க மனோவுக்கு பாவமாயிருந்தது. அண்ணன் மேல் இனி நமக்கு உரிமை இல்லை என்று எண்ணுவாளோ? மனோ, அப்பாவின் குரலில் சட்டென்று திரும்பினான் அவன். நீ மீராவையும் பாட்டியையும் கூட்டிட்டு போய் பாட்டியோட மெடிசன்ஸ் மத்த மீராவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இன்னைக்கு அவ அங்க தனியா இருக்க வேண்டாம், நித்யா கூட இருக்கட்டும். சரிப்பா. இல்ல அங்கிள் என்று ஆரம்பித்தவளின் தலையில் கை வைத்து, பெரியவங்க சொன்னா கேட்கணும் என்று அவர் மென்மையாய் சொல்ல அடங்கி போனவள், அதான் சரி மீரு, நானும் அண்ணா கூட வரேன். உங்க 2 பேர் திங்ஸையும் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போகலாம் என்று நித்யா சொல்லவும் தலை அசைத்துவிட்டு அவனை தொடர்ந்தாள். ஹைவேயில் நடைபெற்ற கோர விபத்து என்ற வீடியோ காட்சிகள் செய்திகளில் காண்பிக்கப்பட்ட போது வசி இந்த அளவோடு தப்பித்தது இறைவன் செயல் என்றே தோன்றியது. வேக எல்லை 100ஐ தாண்டிய நிலையில் கட்டுப்பாடு இழந்த லாரி ஒன்று WKC வண்டியை மோத ஹைவேயில் இருந்து பிரிந்து சாதாரண வீதி இறங்கும் இடத்துக்கு மேலிருந்து விழுந்திருக்கிறது வண்டி. நினைத்து பார்க்கவே உடல் சிலுத்தது மீராவுக்கு. வெறும் காயங்களோடு மட்டும் அவன் தப்பிவிட வேண்டும். பின் விளைவுகள் ஏதும் இருந்துவிடக்கூடாது என்பதே எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருந்தது. நித்யாவை பார்க்க அவளுக்கே பாவமாக இருந்தது. ஆனால் யாரை யார் தேற்றுவது? விடியும் வரை சாப்பிட்டேன் தூங்கினேன் என்று பேர் பண்ணி கொண்டிருந்தவள் அதிகாலை விடிந்ததுமே எழுந்து தயாராகிவிட்டாள். யாரை இந்த அதிகாலை அழைத்து சென்று விடுமாறு உதவி கேட்பது? மனோவை எழுப்பவும் ஒரு மாதிரியாக இருந்தது. பாதி இரவுக்கு மேல் வரை தூங்காததினாலோ என்னவோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நித்யாவை எழுப்பாமல் அவள் வெளியே வர காஃபி அருந்தியபடி டைனிங் ஹாலில் அவளுக்காய் காத்திருந்த மனோவை கண்டதும் நன்றி சுரந்தது அவளுக்கு. நான் போயிட்டா ஆன்ட்டிய வீட்டுக்கு அனுப்பிடலாம் தயங்கி சொன்னவளை பார்த்த விழி விலக்காமல் போகலாம் என்றபடி இன்னொரு காஃபி கப்பை எடுத்து அவள் கையில் திணித்தான். சீக்கிரம் குடிச்சு முடிச்சேன்னா போயிடலாம். ஆ, மறு பேச்சின்றி அவள் குடித்து முடிக்க போட்டிருந்த ஆம் கட் பனியனை மட்டும் மாற்றிக்கொண்டு கார் சாவியோடு வெளியே வந்தான் மனோ. இப்ப நான் போய் உன்னை அங்க விட்டுட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்புறம் நித்யாவை கூட்டிட்டு வந்து விடுறேன். நீ அது வரைக்கும் தனியா இருப்பையா? ஆ, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறோம் இல்ல? இப்படி ஒரு உதவி இல்லாவிட்டால் அவள் என்னதான் செய்திருப்பாள்? நினைக்கவே மனம் கலங்கியது. காலங்காத்தால திட்டக்கூடாதுன்னு பார்க்குற. அவன் கடைக்கண்ணால் அவளை முறைக்க லேசான சிரிப்பு அவள் இதழ்களில் பூத்தது. அது அவனையும் தொற்றிக்கொள்ள உதட்டில் உறைந்த சிரிப்புடனேயே வண்டி ஓட்டினான் அவன். அவனுக்கு உடம்பு முழுக்க பயங்கர பெயின் இருக்கும். கண் முழிச்சு எல்லாம் சரியானதும் கொஞ்ச நாள் ஆளை கட்டி வீட்டில் உட்கார வச்சிடலாம். எதை பற்றியும் கவலைப்படாத. 6 மணிக்கெல்லாம் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்கள். வசி கண் திறக்கவில்லை எனினும் இடையிடையே லேசாய் முனகி பிறகு மீண்டும் மயக்கத்துக்கு போனதாக சித்ரா தெரிவித்தார். ஓடிப்போய் பார்த்தபோது நேற்று விட்டு போன அதே நிலையில்தான் கிடந்தான் அவன். கண்களில் நீர் கோர்த்து கொள்ள வெளியே வந்து நாற்காலி ஒன்றில் மீரா அமர்ந்து கொள்ள சித்ரா வீட்டுக்கு கிளம்பினார். அந்த நர்ஸ் செல்வமும் குளித்து உணவருந்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பி போனார். அந்த நடைபாதையில் போனவர் வருபவர் பற்றி எந்த பிரக்ஞையும் இல்லாதவளாய் அவளையும் வசியையும் பற்றிய நினைவுகளோடு தலையை கையில் தாங்கி மீரா அங்கே அமர்ந்திருந்தாள். பெற்றோரை பறிகொடுத்த தினம் தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு சிரித்து சிரித்து அவன் அவளை தேற்றியது. இருவருமாய் வாழ்க்கையில் போராடிய கணங்கள் எல்லாமே ஞாபகம் வந்தது அவளுக்கு. இறுதியாய் நித்யாவை காதலிப்பதாய் கண்கள் மின்ன அறிவித்த வசியும் நித்யா என் வீட்டுக்கு வர சம்மதிப்பாளா என்ற டென்ஷனோடு சுற்றியவனை தானும் சேர்ந்து ஆறுதல் படுத்தியது. இறுதியில் நித்யா அவர்களையும் தாண்டி பெற்றோரிடம் சம்மதமே வாங்கிவிட்டாள் என்று தெரிந்ததும் இருவருமாய் கொண்டாடியது என்று கடந்த வாரம் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சகட்டம்தான். அதுதான் ஆண்டவனுக்கு பொறுக்கவில்லையோ? அவளது சிந்தனைகள் இந்த ரீதியிலேயே ஓடிக்கொண்டிருக்க
இடையில் ஒரு தடவை மனோவின் டாக்டர் நண்பன் வந்து ஆறுதலாய் பேசி போனான். நல்ல வேளை அவளும் சுபா பாட்டியும் மட்டுமாய் இருந்தால் இந்நேரம் உள்ளே விடவே 1000 விதிமுறை சொல்வார்களே. 7:30 மணிக்கெல்லாம் கையில் உணவோடு நித்யாவும் மனோவும் வந்து விட்டார்கள். அதற்குள் செல்வமும் வந்திருக்க அவரை வசியோடு விட்டுவிட்டு கேன்டீனை நோக்கி மூவரும் நடந்தார்கள். மனோவும் நித்யாவும் தங்களுடைய உணவையும் கட்டி எடுத்து வந்ததில் மூவருமாக கொஞ்சம் கொஞ்சமாய் பேசியபடி சாப்பிட்டு முடித்தனர். கை கழுவி கொண்டிருந்த போதுதான் செல்வம் மனோவை அழைத்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.